ஹலோ, வெல்கம் டு ஜேகேஎஸ் உலகம். இது தாங்க தேரா சிட்டி சென்டர். இந்த சிட்டி சென்டரில் பாக்ஸ் சினிமாஸில் தாங்க நாங்கள் டிமார்ட் காலனி பார்க்க போனோம். பாக்ஸ் சினிமாஸோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன மூவி போடுறாங்கன்றதை இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ மூவி போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? அப்படியே என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு, பாப்கார்னு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்த இதெல்லாம் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்படியே நான் உங்களுக்கு அதை சுற்றி காமிக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி படம் பார்க்க வந்தது லேட் ஆகிடுச்சு. டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆனதுனால படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் படம் பார்க்கவே போனோம். அதனால் டிக்கெட் எப்படி செக் பண்ணுறாங்கன்றதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல. நாங்கள் டிக்கெட் ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். இது தாங்க உள்ள அந்த ஸ்க்ரீனுக்கு போகிற வழி. இன்டர்வல் டயத்தில் சும்மா வெளியில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன படத்துக்கு எந்த ஸ்க்ரீன் போகணும்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம டிக்கெட்லேயேவும் அந்த நம்பர் பார்த்து நம்ம ஸ்க்ரீனுக்கு போய்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 ஸ்க்ரீன் இருக்கும் போல இருக்குது. பெரிய ஸ்க்ரீனும் இருக்கும், சின்ன ஸ்க்ரீனும் இருக்கும். பெரிய ஸ்க்ரீன்னா என்ன, நிறைய பேர் பார்க்கலாம், சீட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே என்னால் லேட்டாக போனதுனால சரியாக சீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை காமிக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சிட்டு நாங்கள் வெளியே போகிறோம். டிமார்ட் காலனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கு. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சீட்ஸ்லேயே நமக்கு சொல்கிறது விஐபி சீட்ஸு, கோல்டு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அது நமக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். விஐபி சீட்ஸ்னால் என்ன, பேக் சைடில் கொஞ்சம் தூரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவே இது ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். டிக்கெட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராம்ஸ்லேருந்து நியர்பை 150 கிராம்ஸ் வரைக்குமே டிக்கெட் ரேட் இருக்கும். அது நம்ம சீட்ஸ் என்ன புக் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இது தாங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு போன என்ட்ரன்ஸு. இங்கே தாங்க டிக்கெட்டும் செக் பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதை காமிச்சோம்னாலே அவங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க.